பிறகு பதிவான கடும் குளிர், வெளிநாட்டவர்கள் உஷார். அடுத்து குவைத்தில் கொண்டாடப்படும் விடுதலை தினம், சாலைகளில் குவியும் பொதுமக்கள், அடுத்து குவைத்தில் இந்திய ரூபாயின் புழக்கம், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் கடந்த 60 ஆண்டுகளில் பதிவாகாத கடும் குளிர் நேற்று பதிவானதாக குவைத்துடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. குவைத் பாலைவனத்தில் காற்றின் வெப்பநிலை -8 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதுபோல சால்மி பாலைவனத்தில் -6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதாவது இந்த மாதிரியான இடங்கள்ல -1 டிகிரி செல்சியஸ் வரை தான் குளிர் பதிவாகும். ஆனா நேற்று பாத்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு பிறகு பதிவான கடும் குளிராக -8 டிகிரி செல்சியஸ் பார்க்கப்படுகிறது என வானிலை ஆய்வாளர் ஈசால் ரமதான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் உள்ள ஃபுட் டெலிவரி பைக் ரைடர்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்க பைக்குகளை பாதுகாப்பான இடத்துல பார்க் பண்ணிட்டு போங்க. இல்லையென்றால் உங்க பைக்கை திருடிட்டு போக ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. இப்போ ஃபரோனா ஏரியாவில் ஃபுட் டெலிவரி பைக்களை திருடி அதை பாட்பாட்டா பிரித்து குவைத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு இல்லீகலாக அனுப்பும் கும்பலை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர் மற்றும் ஒரு பில்டிங்கின் ஹாரிஸ் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் 2 வீலர் வைத்திருப்பவர் மட்டும் கிடையாதுங்க, கார் வைத்திருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையாக இருங்க. மத்தாமுக்கு போறவங்க, பக்காலா, ஜெமியாவுக்கு போறவங்க 5 நிமிஷம் தானே வந்துடலாம் சொல்லிட்டு காரை ரன்னிங்ல வச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா சில அரபி பசங்க காரை திருடிட்டு போய் நல்லா அடின்னு காரை ஓட்டி கடைசியா யாரும் இல்லாத இடத்துல காரை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இது போன்ற சம்பவம் நிறைய நடந்திருக்கு. அதனால எப்பவுமே அலர்ட்டா இருங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் 64வது தேசிய தினம் பிரம்மாண்டமாக நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். வான வேடிக்கைகள், விமான சாகசம் போன்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் குவைத் அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டு படு விமர்சையாக தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. அதுபோல பிப்ரவரி 26ஆம் தேதி ஆகிய இன்றும் 34வது லிபரேஷன் டே, அதாவது விடுதலை தினம் கொண்டாடப்பட உள்ளது. குறிப்பாக அல் குத்மால் அருகே இரவு 8 மணிக்கு ஃபயர் ஒர்க் ஷோ, அல் ஷஹீத் பார்க்கில் இரவு 8 மணிக்கு ட்ரோன் ஷோ, ஜாபல் அஹமத் பிரிட்ஜ் இரவு 7:30 மணிக்கு லேந்தம் ஷோ, அதுபோல குவைட் டவர் அருகே மதியம் 1 மணிக்கு விமான சாகசம் நடைபெற உள்ளது. டைம் இருக்கிறவங்க இது போன்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா போய் பாருங்க. அதுபோல குவைத் முழுவதும் சுமார் 1900 பெட்ரோல் வாகனங்களும் 6800 பாதுகாப்பு படை வீரர்களும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பை கருதி தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அது என்ன குவைத்தின் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் சொல்லி வச்சது போல பிப்ரவரி 25, 26 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்து வருதுன்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குவைத்தின் தேசிய தினம் ஜூன் 19ஆம் தேதி தான். ஜூன் 19ஆம் தேதி குவைத்தில் வெயில் உச்சத்தில் இருக்கும். அந்த டைம்ல தேசிய தினத்தை கொண்டாட முடியாத காரணத்தினால் பிப்ரவரி 25ஆம் தேதி தேசிய தினம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதுபோல பிப்ரவரி 26ஆம் தேதி ஈராக்கிடமிருந்து குவைத் விடுதலை பெற்ற நாள். இதனால தான் குவைத்தின் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம்